Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோர்ஸ் CCS356 ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 4 சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி யூனிட் வரை இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம், அதிலே சாஃப்ட்வேர் டிசைன் ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் அனாலிசிஸ் பார்த்தோம், சாஃப்ட்வேர் டிசைன் ப்ராசஸ் பார்த்தோம், 3 யூனிட்டா. இப்போ 4th யூனிட்டில் அந்த கண்டுபிடிச்சி எல்லாமே செஞ்சு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி டெஸ்டிங் பண்ண போகிறோம், ஃபைனல் ஃபேஸான மெயின்டெனன்ஸ் இம்பார்ட்டன்ட் ஒன் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ண போகிறோம், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸை பற்றி பார்க்க போகிறது தான் இந்த யூனிட் 4. ரொம்ப சிம்பிள் ஒன்று தான், ஸ்டோரி யூனிட் தான். இது எல்லாமே இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவு நீங்கள் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சிங்க அப்படின்னாலே போதும், ஈஸியாக எழுதிடலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ தான் எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்கன்னா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் காதில் வாங்கினாலே ஸ்டோரி கான்செப்ட் தெரிஞ்சாலே நான் எழுதிடுவேன், என்னால் முடியுன்றவங்க நம்ம வீடியோஸை ரெஃபர் பண்ணிக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கும் அதோடைய இருக்க ஸ்டெப்ஸும் தான் பார்க்க போகிறோம். சாஃப்ட்வேர் அப்படின்னாலே தெரிஞ்சோ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டு டெல் டு த கம்ப்யூட்டர் டு வாட் டு டூ ஆர் ஹவு டு டூ. ஓகே, எப்படி ஒரு விஷயத்தை பண்ணணும், என்ன பண்ணணும், நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கொடுக்க போகிற இன்ஸ்ட்ரக்ஷனை தான் சாஃப்ட்வேர்னு சொல்வேன். அந்த சாஃப்ட்வேரை எப்படி டெஸ்ட் பண்ணுறேன், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டேன், டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி டெப்ளாய் பண்ணி நான் வச்சுட்டேன், இப்போ அதை எப்படி டெஸ்ட் பண்ண போகிறேன், நான் வேண்டிய விஷயங்கள்லாம் எனக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் கரெக்டாக அதில் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போகிறது தான் இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங். ஓகேவா? ஸோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்றது ப்ராசஸ் யூஸ்டு டு இட் இஸ் த ப்ராசஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை த கரெக்ட்னஸ், கம்ப்ளீட்னஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் டெவலப்டு சாஃப்ட்வேர். டெவலப் பண்ண ஒரு சாஃப்ட்வேரில் எல்லாமே கரெக்டாக இருக்கா, நான் எனக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் கம்ப்ளீட்டாக ரெடியாக இருக்கா, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது நான் செக் பண்ண போகிறது தான் இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கோடைய வேலையே. இட் இன்வால்வ் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சிஸ்டம் காம்போனன்ட் யூசிங் மேனுவல் ஆர் ஆட்டோமேட்டட் டூல்ஸ். ஓகேவா? சம் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி அதெல்லாம் டெஸ்ட் பண்ணும், மேனுவலாகவும் டெஸ்ட் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காகவும் டெஸ்ட் பண்ணுவோம். இதில் எப்படி டெஸ்ட் பண்ணாலும் ஏதாவது எரர்ஸ் ஆர் பக்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிச்சி அதை கிளாரிஃபை பண்ணி என்னுடைய சாஃப்ட்வேரை ஒரு நல்ல குவாலிட்டியான சாஃப்ட்வேராக நான் எண்ட் யூசர்கிட்ட, கஸ்டமர்கிட்ட, என்னுடைய கிளைண்ட்டை கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கோடைய வேலையே. ஓகேவா? ஸோ என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா there are mainly 2 types, மேனுவல் டெஸ்டிங் ஒன்று, ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் ஒன்று. மேனுவல் டெஸ்டிங் அப்படின்றது இன்வால்வ்ஸ் ஹியூமன் டெஸ்டர், ஹியூமன் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? வித்தவுட் எனி ஆட்டோமேட்டட் டூல்ஸ், எந்த ஒரு டூல்ஸும் யூஸ் பண்ணாமல் ஹியூமன் வந்து டெஸ்ட் பண்ணுறதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மேனுவல் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் வந்து எதுக்கு ஷூட்டட் ஃபார் எக்ஸ்ப்ளோரேட்டரி யூசபிலிட்டி அண்ட் அடாப்ட் டெஸ்டிங் எல்லாம் இதில் தான், இந்த மேனுவல் டெஸ்டிங்கில் தான் நடக்கும். ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் அப்படின்றது நம்ம டெஸ்டிங்க்குன்னு சில டூல்ஸ் இருக்கும், அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டெஸ்டிங் ஆட்டோமேட்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறோம்னா இது ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நிறைய லெவல்ஸ் எல்லாம் இருக்குது, டைப்ஸ் எல்லாம் இருக்குது டெஸ்டிங்லே. டெஸ்டிங் லெவல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 லெவல் இருக்குது மெயினாக. ஆல்ரெடி நம்ம யூனிட் 2லலாம் நம்ம பார்த்துருப்போம். யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங், அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்டிங்னா என்னன்னா ஒரு பெரிய ப்ரோக்ராமை குட்டி குட்டி இண்டிவிஜுவல் யூனிட்டாக தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு சின்ன சின்ன யூனிட்டையும் தனித்தனியாக டெஸ்ட் பண்ணுறது யூனிட் டெஸ்டிங். இன்டகிரேஷன் டெஸ்டிங் அப்படின்னா அந்த யூனிட் டெஸ்ட்டுக்கு அடுத்து வர ஃபேஸ், அந்த யூனிட் டெஸ்ட்டில் ஒவ்வொரு குட்டி குட்டி மாடியூலாக பிரிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த குட்டி மாடியூலை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய பெரிய மாடியூலாக சேர்த்து கம்பைன் பண்ணி நம்ம இன்டகிரேட் பண்ணி நம்ம பண்ணுறது வந்து இன்டகிரேஷன் டெஸ்டிங். சிஸ்டம் டெஸ்டிங் அப்படின்னா ஹோலா டெஸ்ட் த கம்ப்ளீட் அண்ட் இன்டகிரேட்டட் சாஃப்ட்வேர். அந்த இன்டகிரேட்டடில் பண்ண கம்பைன் மாடியூல் எல்லாத்தையும் மொத்தமாக கம்பைன் பண்ணி ஹோல் சாஃப்ட்வேர் டெஸ்ட் பண்ணுறது சிஸ்டம் டெஸ்டிங். ஓகேவா? அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா யூசர் கிட்ட கொடுத்துட்டு டெஸ்ட் பண்ணுறது, கஸ்டமர்கிட்ட கொடுத்து அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கிளைண்ட்டை வச்சு டெஸ்ட் பண்ணுறது வந்து அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த 4 லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டிங். இதுதான் நம்ம 4 லெவல் ஆஃப் டெஸ்டிங் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் டெஸ்டிங்க்கு டைப் இருக்குது. என்ன மாதிரி டெஸ்டிங் வேணால் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்னா ஃபங்க்ஷனல் ரெக்குவயர்மெண்ட்ஸ், நமக்கு தேவையான ஃபங்க்ஷனல் பேஸ்டு நீட்ல எல்லாமே கரெக்டாக இருக்கா. நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்ன்றது ரெலியபிலிட்டி, இந்த யூசபிலிட்டி, செக்யூரிட்டி, கம்பேட்டபிலிட்டி இதெல்லாம் கரெக்டாக இருக்கா நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். அடுத்து ரெக்ரெஷன் டெஸ்டிங் அப்படின்னா ஏதாவது சேஞ்சஸ் புதுசாக ஆட் பண்ணுறப்ப எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் நம்ம ஃபங்க்ஷன்லாம் கரெக்டாக மெயின்டைன் ஆகுதான்னு நான் டெஸ்ட் பண்ணுறது. அடுத்து ஸ்மோக் டெஸ்டிங். ஸ்மோக்குன்றது பேசிக் டெஸ்ட். ஓகேவா? நம்ம ஃபங்க்ஷன்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு. அடுத்து சானிட்டி டெஸ்டிங் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஏதாவது பக் ஏற்பட்டுச்சுன்னா அதை கரெக்ட் பண்ண முடியுதா நான் டெஸ்ட் பண்ணுறது சானிட்டி டெஸ்டிங். இந்த மாதிரி பல டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங்குமே இருக்குது. ஓகே, ஸோ என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் வந்து இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ப்ராசஸில் கொண்டு வருவோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்தே தெரிஞ்சது தான். முதல் விஷயம் என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரெக்குயர்மெண்ட் அனாலிசிஸ். என்ன விஷயம் வேணும், எப்படி வேணும்னு நான் அனாலிசிஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற டாக்குமெண்ட் சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். யூனிட் 2ல் நம்ம இம்பார்ட்டண்டாக படித்த கொஸ்டினே. ஓகேவா? எஸ்ஆர்எஸ். ஓகே, எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட் இருந்தால் தான் ஒரு ரெக்குயர்மெண்ட் அனாலிசிஸ் ஈஸியாக இருக்கும். என்ன பண்ணணும், எது பண்ணணும் அப்படின்னு நமக்கு கிளியர் அண்ட் கிறிஸ்டல் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறது இந்த ரெக்குயர்மெண்ட் அனாலிசிஸ் தான். ஓகேவா? அடுத்துனா டெஸ்ட் பிளானிங். பிளான் பண்ண போகணும். ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளானிங் முக்கியம். ஓகேவா? டிஃபைன் த ஸ்கோப், அப்ஜெக்டிவ், ரிசோர்ஸ் அண்ட் ஷெடியூல் ஆஃப் த டெஸ்டிங் ஆக்டிவிட்டி. இந்த டெஸ்டிங் பண்ண போறேன், அது எதுக்காக பண்ண போறேன், அதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன, ரிசோர்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே எந்த டைமிங்ல பண்ண போறேன், இது எல்லாத்தையும் எனக்கு கொடுக்க போறது டெஸ்ட் பிளானிங். அடுத்து டெஸ்ட் கேஸோட டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். என்ன டெஸ்ட் கேஸ், எதுல நான் டெஸ்ட் பண்ண போறேன், எதை யூஸ் பண்ணி பண்ண போறேன், என்னோட இன்புட்ஸ் என்ன, அவுட்புட் எப்படி வரணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன், இது எல்லாத்தையும் கொடுக்கிறது டெஸ்ட் கேஸ் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். அடுத்து டெஸ்ட் என்விரான்மெண்டல் செட்டப். ஓகேவா? நான் எங்க பண்ண போறேனோ அந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் கண்டிஷன் எப்படி இருக்கணும், என்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போறோம், எந்த இடத்துல பண்ண போறோம்னு அந்த என்விரான்மெண்ட் ரெடி பண்றது. அடுத்து டெக்ஸ்ட் எக்ஸிகியூஷன். இப்போ பிளானிங் எல்லாமே பண்ணிட்டேன், என்ன பண்ணணும், எந்த இடத்துல பண்ணணும், இதெல்லாம் நான் கன்க்ளூஷன் பண்ணி வந்துட்டேன். நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ண போறேன் என்னோட டெஸ்டிங். ஓகேவா? என்னோட டெஸ்ட் கேஸை நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஒன்று மேனுவல் டூல் மேனுவலாக யூஸ் பண்ணலாம், இல்லை ஆட்டோமேட்டிக் டெஸ்டிங் யூஸ் பண்ணலாம். ரெண்டு டெஸ்டிங்கில் எந்த டெஸ்டிங் வேணால் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், என்னோட டெஸ்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா? தென் ஃபைனலாக என்னோட ஆக்சுவல் ரிசல்ட் எப்படி இருக்கும், பக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இந்த டெஸ்ட் எக்ஸிக்யூஷன் யூஸ் ஆகுது. ஃபைனலாக பார்த்தோம்னா டிஃபெக்ட் ரிப்போர்ட்டிங் அண்ட் ட்ராக்கிங். தட் மீன்ஸ் டெஸ்டிங் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது பக்ஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அதாவது என் லாக்ல ஏதாவது தப்பு இருக்கு அப்படின்னா அந்த தப்பை டிஃபெக்டே கண்டுபிடிக்கிட்டு எனக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கும். இதெல்லாம் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்கும். ஓகேவா? ஸோ அந்த டிஃபெக்ட் ரிப்போர்ட்டையும் அதை ட்ராக் பண்ணுவோம். அடுத்து ஃபைனலாக டெஸ்ட் க்ளோஜர் அப்படின்னா என்ன, ஒரு விஷயம் நிறைய நடந்திருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி எனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கும். அதை தான் நம்ம டெஸ்ட் க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டெஸ்ட் க்ளோஷர் அப்படின்னா இவ்வளோ நேரம் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு பல விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம், அந்த விஷயம்லாம் கன்க்ளூட் பண்ணி நமக்கு டெஸ்ட் க்ளோஷர் ஒன்று ஃபைனலாக இதுதான், இதெல்லாம் தான் நான் பண்ணியிருக்கேன் அந்த சம்மரி ரிப்போர்ட்டை கொடுக்கறது தான் இந்த டெஸ்ட் க்ளோஷரோடைய வேலை. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ப்ராசஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா என்னெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அதாவது அட்வான்டேஜ் எதுக்காக இந்த இம்பார்ட்டண்டாக அந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் யூஸ் பண்ணுறோன்னா குவாலிட்டிக்காக, நம்மளோட ப்ராடக்ட் கரெக்டாக இருக்கான்னு குவாலிட்டிக்காக, காஸ்ட் சேவ் பண்ணுறதுக்காக, கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கிறதுக்காக. ஓகேவா? தென் சப்போர்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, சாஃப்ட்வேர் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஸ்டாண்டர்ட் ரெகுலேஷன்ஸ் கரெக்டான சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்ம கரெக்டாக கொண்டு வரமோன்னு பார்க்குறதுக்காக. இது எல்லாத்துக்காகவும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ப்ராசஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் பாப்புலர் டெஸ்டிங் டூல்ஸ். நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் மஸ்ட் மேனுவல் டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ரைல ஜெப்வைர் யூஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் செலேனியம், QTP, டெஸ்ட் கம்ப்ளீட் யூஸ் பண்ணி பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்கில் ஜேமீட்டர், லோட் ரன்னர் யூஸ் பண்ணலாம். பக் ட்ராக்கிங்கில் ஜெரா டூலு, பக்ஸில்லா யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த மாதிரி வேரியஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டெஸ்டிங்கை சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ப்ராசஸில் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ப்ராசஸ் பற்றி கேட்குறாங்க அப்படின்னா நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணலாம். முதல் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னா என்ன, அதோடைய டைப்ஸ் என்ன இருக்குது, அதில் டெஸ்டிங் லெவல், டெஸ்டிங் டைப்ஸ் என்ன இருக்குது, என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுது. ஓகேங்களா? அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, நம்ம பாப்புலராக யூஸ் பண்ணுற டூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நீட்டாக உங்களால் எழுத முடியும். ஓகே, சிம்பிள் கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் எழுதிட முடியும். ஓகே, மறக்காம முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.